அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தியா. நான் இன்று ஒரு காலத்து முறைகளை எக்காலத்துக்கும் என்றால் மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி இல்லை என்பதுதான் பொருள் என்ற தந்தை பெரியாருடைய பொன்மொழியை பற்றி பேசப் போகிறேன். முதலில் இந்த பொன்மொழியுடைய பொருள் என்ன? இந்த பொன்மொழியுடைய பொருள், ஒரு காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறைகள் அந்த காலத்தின் தேவைகளுக்கே பொருத்தமானவை. ஆனால் காலம் மாறும்போது மனிதர்களுடைய சிந்தனை திறனும் வாழ்க்கை முறையும் அறிவும் வளர்ச்சி அடைகின்றன. அதனால் புதிய கண்டுபிடிப்புகளும் புதிய வழிமுறைகளும் உருவாகின்றன. நாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறைகளை மட்டும் எப்போதும் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது மனிதன் முன்னேற்றம் அடையவில்லை என்பதை குறிக்கிறது. மனிதன் அறிவில் வளர்ச்சி அடைந்ததால்தான் உலகம் இவ்வளவு முன்னேறியுள்ளது. இதற்கு பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. உதாரணத்திற்கு, நாம் முன்பு பயணம் செய்வதற்கு மாட்டு வண்டி அல்லது குதிரை வண்டியை பயன்படுத்துவோம். ஆனால் இன்று கார், விமானம், பேருந்து போல பல வேகமான போக்குவரத்து முறைகளை பயன்படுத்துகிறோம். இது மனித அறிவின் வளர்ச்சியை காட்டுகிறது. மேலும் கல்வியிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. முன்பு மாணவர்களுக்கு படிக்க அதிக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் இன்று தொழில்நுட்ப உதவிகளும் மூலம் புதிய கற்பித்தல் முறைகளும் மூலம் மாணவர்கள் அதிக அறிவை பெறுகின்றனர். முன்பு பெண்கள் தான் சமைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் இன்றும் அப்படி சொல்வது சரியா? முன்பு ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவர்கள் என்று கூறுவார்கள். ஆனால் இன்றும் அப்படி சொன்னால் என்ன ஆகும் என்று இங்கிருக்கும் பல பேருக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். இன்று ஆண்களும் பெண்களும் ஒரு குடும்பத்தின் சம தலைவர்களாக உள்ளனர். ஆண்கள் சமைப்பதோ, அதை சாப்பிட்டா என்ன ஆகும் எனக்கு தெரியல, ஆண்கள் சமைப்பதோ இல்லை பெண்கள் குடும்பத்தை சிறப்பாக நிர்வாகம் செய்வதோ காண்பது மிக நம்மால் காண்ப முடிகிறது. ஆகையால் மாற்றம்தான் வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறது. நாம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதால் தான் நம்மால் முன்னேற முடிகிறது. நன்றி, வணக்கம்.